ஹலோ எவ்ரிவான், ஐம் பார்த்திபன். வெல்கம் டு SAP வியூஸ். இன்றைக்கி டேட் 18/6/2024. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 7:40க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு ஒரு 8 o'clock இந்த வீடியோ ரீச் ஆயிரும். இந்த வீடியோவில் ஆல் டிக்கெட் ரிலீஸ் இந்த தகவலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆல் டிக்கெட் யாருக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற முழுமையான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோவை இது வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதே போல் நீட் யூஜி 2024 என்டையர் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா இது வரைக்கும் SAP வியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல்லைக்கானை கிளிக் பண்ணாதவங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நீட் யூஜி 2024 கடைசி நாள் வரைக்கும், அதாவது நீங்கள் காலேஜில் கவுன்சிலிங் முடிச்சுட்டு காலேஜில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2024 ஜூன் 23 1563 மாணவர்களுக்கு ரீநீட் அப்படிங்கிறது நடக்க போகுது. இது சுப்ரீம் கோர்ட்டினுடைய உத்தரவின் பேரில் நடக்க போகுது. அதற்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இன்னும் வரவில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நீட் பிஜிக்கான நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் நடத்தக்கூடிய நீட் பிஜிக்கான அட்மிட் கார்டு அப்படிங்கிறது இன்று வெளியிட வாய்ப்பு உள்ளது. இன்று வெளியிட்டுருவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. காஸ் அண்ட் அட்வைசரி ஃபார் நீட் பிஜி 2024 அப்ளிகேஷன்ஸ். ஸோ நீட் பிஜி எழுதக்கூடிய மருத்துவர்களுக்கு இன்று நுழைவு சீட்டு, அதாவது அட்மிட் கார்டு அப்படிங்கிறது இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. டேட் பார்த்திங்கன்னா 18/6/2024 இன்றைக்கி டேட்டில் நோட்டிஃபிகேஷன் தான். இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் மெடிக்கல் சயின்ஸ் NBEMS shall be conducted the NEET PG 2024 on 23rd June 2024 morning 9 AM to 12:30 PM. அப்போது நீட் பிஜி கம்மிங் சண்டே 23 ஜூன் காலை 9 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை நடைபெறுகிறது. அதே நாளில் 1563 மாணவர்களுக்கு நீட் யூஜி, ஓகேங்களா, அதாவது ரீநீட் ஃபார் அந்த கிரேஸ் மார்க் கொடுத்தவங்களுக்கு உச்சநீதிமன்ற உத்தரவின்படி மறுதேர்வு அப்படிங்கிறது நடக்க இருக்கிறது. இந்த 2 தேர்வு நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நீட் பிஜிக்கு கிட்டத்தட்ட 1000 மையங்களில், தேர்வு மையங்களில் 300 நகரங்களில் நடக்க இருக்குது. இதுக்கான அட்மிட் கார்டு பேட்ச் வைஸாக இன்னையிலிருந்து, அதாவது இன்றிலிருந்து என்ன பண்ண போகிறாங்க, அட்மிட் கார்டு அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ண போகிறாங்க. த அப்ளிகன்ஸ் ஃபார் நீட் பிஜி ஆர் அட்வைஸ்டு டு செக் தர் அப்ளிகண்ட் லாகின் அக்கௌண்ட். அப்போது வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்துருச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிடுங்க. இது பேட்ச் வைஸாக தான் அனுப்ப போகிறாங்க. அதுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா https://NATboard.education.edu.in. சரி, இப்போது இதில் என்ன மாதிரியான கவனிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் நம்ம படித்தாச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஆல் அப்ளிகன்ஸ் ஃபார் நீட் பிஜி 2024 ஆர் ஒன்ஸ் அகெயின் காஷன்ட் தட் NBEMS டஸ் நாட் சென்ட் எனி இமெயில் ஆர் SMS. தனிப்பட்ட முறையில் யாருக்கும் மெயிலோ இல்லைன்னா SMSஸோ அனுப்ப மாட்டாங்க. ஸோ உங்களுக்கான ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது வெப்சைட்டில் போய் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு familiarize themselves with the location, test center and plan travel time accordingly. அப்போ தேர்வு மையத்தை முன்கூட்டியே என்ன லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு, அது மட்டும் இல்லாமல் ட்ராவலிங்க்கான டைம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பிளான் பண்ணிக்கோங்க. லேட் என்ட்ரி ஆஃப் த எக்ஸாமினேஷன் ப்ரிமிசஸ் இஸ் நாட் பர்மிட்டட் அண்டர் எனி சர்க்கம்ஸ்டன்சஸ். நீட் யூஜியில் சொன்ன மாதிரியே தான் அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு வரக்கூடியவர்கள் எந்த ஒரு காரணத்திற்காகவும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் who will fail to product any of the following documents will not be allowed. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா, அட்மிட் கார்டு இல்லாமல் வர்றவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே போல் கவர்மெண்ட் இஸ்யூடு ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் இன் ஒரிஜினல்
இன் ஹார்ட் காப்பி, அதாவது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அடையாள அட்டை, அதனுடைய ஒரிஜினல். அதே போல் அட்மிட் கார்டு, பிஜி எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு, ஃபோட்டோ காப்பி ஆஃப் பர்மனண்ட் ப்ரொவிஷனல் எஸ்எம்சி, எம்சிஐ, என்எம்சி ரெஜிஸ்ட்ரேஷன், எம்பிபிஎஸ் குவாலிஃபிகேஷன், எம்பிபிஎஸ் தேர்ச்சி பெற்றதற்கான பர்மனண்ட் அல்லது ப்ரொவிஷனல் சான்றிதழ்கள், இது எல்லாத்தையும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்திருக்கணும். லேட்டாக வந்தால் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய அனைத்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் நீட் பிஜி எழுதக்கூடிய மருத்துவர்கள் மறக்காமல் படிச்சுக்குங்க. நீட் பிஜி எக்ஸாம் 23 ஜூன் சண்டே எழுதக்கூடிய அனைத்து மருத்துவர்களுக்கும் எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனல் சார்பாக அட்வான்ஸ் விஷஸை இப்போவே சொல்லிக்கிறோம். எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வச்சுருக்கிறோம், அதையும் நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்குங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். டில் தென் பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போது நீட் யூஜி 2024 தொடர்பாக உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டான டவுட்ஸு, இல்லைன்னா அட்மிஷன் ரெலவெண்ட்டான டவுட்ஸு, கட் ஆஃப் ரெலவெண்ட்டான டவுட்ஸு, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதனுடைய விவரங்கள் தேவைங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம். அதே போல் நீட் யூஜி 2024க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க சார், எனக்கான ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்படுது, கொஸ்டின் பேப்பர் தேவைப்படுது அப்படின்றவங்களும் ஸ்க்ரீனில் தெரிய என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். இல்லைங்க சார், எனக்கு 1 or 2 டவுட்ஸ் தான் இருக்குது, அந்த டவுட்டை மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அதுக்கு நம்ம சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி த்ரூ பெய்டு சர்வீஸில் உங்களுடைய ஒரு சில சந்தேகங்களையும் தெரிந்து கொள்ளலாம்.